ஃபஸ்ட்டு தமிழ் மீடியத்துக்கு எடுத்துக்காட்டு 1 கூட்டல் பிழைகள். சரியா, கீழ்கண்ட பிழைகள் இருப்பாய்வை தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டன. சரியா, அவைகளை திருத்தவும் கொடுத்துட்டாங்க. சரியா, இருப்பாய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, பிழைகள் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். விற்பனை ஏட்டில் 100 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. விற்பனை ஏட்டில் என்ன பண்ணிட்டாங்க, 100 ரூபாய் குறைவாக கூட்டிட்டாங்க. சரியா, அது விற்பனை ஏட்டில் 200 அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. விற்பனை ஏட்டில் என்ன பண்ணிட்டாங்க, 100 குறைவாக கூட்டிட்டாங்க. அதே மாதிரி விற்பனை ஏட்டில் 200 என்ன பண்ணியிருக்காங்க, அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. விற்பனை கணக்கில் 100 வரவு வைக்க வேண்டும். சரியா, விற்பனை ஏட்டில் குறைவாக கூட்டிட்டாங்க. அதனால் என்ன பண்ணணும், விற்பனை கணக்கில் என்ன பண்ணணும், வரவு வைக்கணும். 100 ரூபாய் என்ன பண்ணிக்கணும், வரவு வச்சுக்கணும். அதே மாதிரி விற்பனை ஏட்டில் 200 அதிகமாக காட்டப்பட்டுள்ளது. விற்பனை ஏட்டில் என்ன பண்ணிட்டாங்க, 200 ரூபாய் அதிகமாக காட்டிட்டாங்க. அப்போ விற்பனை கணக்கில் என்ன பண்ணணும், அதை 200 ரூபாயை பற்று வச்சுக்கணும். சரி, என்ன வச்சுக்கணும், பற்று வச்சுக்கணும். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, விற்பனை ஏட்டில் 200 கூட்டப்பட்டுள்ளது முடிஞ்சிருச்சு. கொள்முதல் ஏட்டில் 300 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. சரியா, கொள்முதல் ஏட்டில் என்ன பண்ணிட்டாங்க, 300 ரூபாயை என்ன பண்ணிட்டாங்க, குறைவாக கூட்டிட்டாங்க. இப்போ கொள்முதல் கணக்கில் என்ன பண்ணிக்கணும், பற்று வச்சுக்கணும். கொள்முதல் ஏட்டில் 300 ரூபா குறைவாக கூட்டிட்டாங்க. கொள்முதல் கணக்கில் என்ன பண்ணணும், 300 ரூபாயை பற்று வைக்கணும். அதே மாதிரி கொள்முதல் கணக்கில் 400 வர வைக்க வேண்டும். சரியா, கொள்முதல் ஏன்னா அதிகமாக கூட்டிட்டாங்க. அது என்ன பண்ணிக்கணும், வர வைக்கணுங்கிறாங்க. ஃபஸ்ட்டு விற்பனை ஏட்டில் குறைவாக கூட்டினதுனால அது 100 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க, விற்பனை கணக்கில் வர வச்சுட்டாங்க. அதேமாதிரி அதிகமாக கூட்டிட்டாங்க. எதில், விற்பனை ஏட்டில். அப்போ விற்பனை கணக்கில் என்ன பண்ணாங்க, 200 ரூபாயை பற்று வச்சுட்டாங்க. அதேமாதிரி கொள்முதல் ஏட்டில் என்ன பண்ணாங்க, 300 ரூபா குறைவாக கூட்டிட்டாங்க. சரியா, குறைவாக என்ன பண்ணிட்டாங்க, கூட்டிட்டாங்க. குறைவாக கூட்டினதுனால என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, 300 குறைவாக கூட்டினதுனால என்ன பண்ணிட்டாங்க, பற்று வச்சுருக்காங்க. எந்த கணக்கில்னு பார்த்தீங்கன்னா, கொள்முதல் கணக்கில். சரியா, கொள்முதல் ஏட்டி 400 அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. 400 என்ன பண்ணிட்டாங்க, அதிகம் கூட்டிட்டாங்க. அப்போ வரவு வைக்கப்பட்டது எங்கே, கொள்முதல் கணக்கில். சரியா, மாணவர் குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்பிழைகள் விற்பனை ஏட்டில் 100 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. 100 என்ன பண்ணியிருக்காங்க, குறைவாக கூட்டியிருக்காங்க. சரியா, 100 ரூபா கூட்டிட்டாங்க, குறைச்சிட்டாங்க. விற்பனை ஏட்டில் கூட்டுத்தொகையானது பேரிட்டில் விற்பனை கணக்கில் வரவு வைக்கப்படும். குறைவாக கூட்டியதால் விற்பனை கணக்கில் 100 குறைவாக வரவு வைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு செய்பிழை. இப்பிழை விற்பனை கணக்கில் மட்டும் ஏற்பட்டுள்ளது. விற்பனை கணக்கில் மட்டும்தான் என்ன பண்ணியிருக்கு, அதை சேர்த்துருக்காங்கங்கிறாங்க. அதே மாதிரி விற்பனை கணக்கில் 100 குறைவாக வரவு வைக்கப்படுது. எனவே விற்பனை கணக்கில் என்ன பண்ணிக்கணுங்கிறாங்க, இதில் விற்பனை கணக்கில் 100 வரவு வைத்ததன் மூலம் இப்பிழை திருத்தப்பட்டுள்ளது அப்படிங்கிறாங்க. சரியா, அதேமாதிரி 2வது சம் பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, குறைவாக விற்பனை ஏட்டில் குறைவாக இருந்தால் அது என்ன பண்ணிக்கணும், வரவு வச்சுக்கணும். அதிகமாக இருந்தால் அது பற்று வச்சுக்கணும். அதேமாதிரி கொள்முதல் கணக்கு குறைவாக இருந்தால் அது என்ன பண்ணிக்கிற, பற்று வச்சுக்கிற. அதிகமாக இருந்தால் வர வச்சுக்கிற. அதே ஆப்போசிட் தான். ஒன்றை மட்டும் நீ தெரிஞ்சுக்கிட்டேனாக்கா மீதி என்ன பண்ணலாம், ஈஸியாக சம் என்ன பண்ணிடலாம், நம்ம போட்டுடலாம். சரியா, அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, எடுத்துக்காட்டு 6 முன் எடுத்து எழுதும்போது ஏற்படும் பிழைகள். முன்னாடி எடுத்து எழுதும்போது என்ன ஆயிடுச்சு, தவறாக என்ன பண்ணிட்டாங்க, என்ட்ரி பண்ணிட்டாங்க. அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கீழ்காணும் பிழைகள் இருப்பாவை தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டனர். ட்ரையல் பேலன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணிட்டாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவைகளை திருத்தவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. சரியா, கொள்முதல் ஏட்டின் மொத்த தொகையை அடுத்த பக்கத்திற்கு எடுத்து எழுதும்போது சரியா, எடுத்து எழுதும்போது எவ்வளோ, 100 குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. சரியாப்பா, என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கொள்முதல் திருப்ப ஏட்டில் 500 குறைவாக. 2வது சம் பாருங்கள். அது கீழ்கண்ட பிழைகள் கண்டறியப்பட்டன அப்படிங்கிறாங்க. கொள்முதல் திருப்ப ஏட்டில் 500 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. இப்போ கொள்முதல் திருப்ப ஏட்டில் என்ன பண்ணிட்டாங்க, 500 ரூபாய் என்ன பண்ணிட்டாங்க, குறைச்சி கூட்டிட்டாங்க. அதேமாதிரி கொள்முதல் திருப்ப ஏட்டில் 600 அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. ஃபஸ்ட்டு குறைவாக கூட்டிட்டாங்க. அடுத்தது 600 என்ன பண்ணிட்டாங்க, அதிகமாக என்ன பண்ணிட்டாங்கன்னா கூட்டிட்டாங்க அப்படிங்கிறாங்க.
விற்பனை திருப்ப ஏட்டில் 700 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. சரி, விற்பனை திருப்ப ஏட்டில் என்ன பண்ணியிருக்காங்க? 700 குறைவாக கூட்டப்பட்டுள்ளது. விற்பனை திருப்ப ஏட்டில் 800 அதிகமாக கூட்டப்பட்டுள்ளது. புரிஞ்சுதா? அப்போ என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, கொள்முதல் திருப்ப ஏட்டில் குறைவாக இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கிறோம்? வரவு வச்சுக்கிறோம். சரியா? கொள்முதல் திருப்ப ஏட்டில் குறைஞ்சதுனால என்ன பண்ணிக்கிறோம்? வரவு வச்சு அதை வந்து ஈக்குவல் பண்ணிடுறோம். அதேமாதிரி கொள்முதல் திருப்ப ஏட்டில் நம்ம அதிகமாக 600ன்னு கூட்டதுனால என்ன பண்ணிடுறோம்? பற்று வச்சுக்கிறோம். அதேமாதிரி விற்பனை திருப்ப கணக்கில் என்ன பண்ணுறோம்? 700. சரி, என்னது 700 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 700 குறைய வந்து கூட்டியிருக்காங்கன்னு. அப்போ அதை வந்து என்ன பண்ணிக்கணும்? பற்று வச்சுக்கணும். விற்பனை திருப்ப நம்ம ஏதாச்சும் கொள்முதல் கணக்குனாலும் சரி, கொள்முதல் திருப்ப கணக்கு, விற்பனை திருப்ப கணக்குனாலும் சரி, ஒன்றை மெமரி பண்ணிக்கிட்டோன்னா என்ன பண்ணிடலாம்? பற்று வைக்கணும். குறைஞ்சா பற்று, அதேமாதிரி என்னது அதிகரித்தா என்னது நம்மளுக்கு வரவு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மெமரி பண்ணிட்டோம்னாக்கா நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஈஸியாக வந்து சம் வந்து போட்டுடலாம். சரியாப்பா? புரிஞ்சுதா? அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா விற்பனை திருப்ப கணக்கில் 800 வரவு வைக்க வேண்டும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா எடுத்துக்காட்டு 3 முன் எடுத்து எழுதும்போது அப்படிங்கிறாங்க. முன்னாடி வந்து எடுத்து எழுதும்போது என்ன ஆயிடுச்சு? தவறுதலாக வந்து என்ன பண்ணிட்டாங்க? அதை வந்து எடுத்து எழுதும்போது பிழை வந்து ஏற்பட்டுருச்சு. அப்போ என்ன சொல்கிறாங்க? கீழ்காணும் பிழைகள் இருப்பாய் தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டன, அவைகளை திருத்தவும். கொள்முதல் ஏட்டில் மொத்த தொகை அடுத்த பக்கத்திற்கு எடுத்து எழுதும்போது 100 குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. சரியா? கொள்முதல் ஏட்டில் வந்து என்ன பண்ண மொத்த தொகையை வந்து அடுத்த பக்கத்தில் ஃபார்வேர்டு வந்து பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க? 100 ருபீஸ் என்ன பண்ணிட்டாங்க? குறைவாக வந்து எடுத்து எழுதிட்டாங்க. சரியா? அதேமாதிரி கொள்முதல் திருப்ப ஏட்டின் கூட்டுத்தொகை அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 200 அதிகமாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. அதேமாதிரி விற்பனை ஏட்டின் கூட்டுத்தொகையும் அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 300 அதிகமாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. விற்பனை திருப்ப ஏட்டின் கூட்டுத்தொகை அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 400 குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. எவ்வளோ வந்து எடுத்து எழுதியிருக்கோம்? 400 என்ன பண்ணியிருக்கோம்? எடுத்து வந்து எழுதியிருக்கோம். அப்போ கொள்முதல் கணக்கில் என்ன பண்ணுறோம்? 100 பற்று வைக்க வேண்டும். கொள்முதல் ஏற்றில் மொத்த தொகை அடுத்த பக்கத்திற்கு என்ன பண்ணுறோம்? எடுத்து எழுதும்போது 100 ரூபா குறைஞ்சிருச்சு. அதை என்ன பண்ணிக்கணும்? பற்று வச்சுக்கணும். இதே வந்து என்னது விற்பனை கணக்காக என்ன பண்ணியிருந்தால் குறைஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? வரவு வந்து வச்சுருப்பீங்க. சரியா? கொள்முதல்ங்கிறதுனால குறைஞ்சிருக்கு, பற்று வச்சுக்கிறோம். அதே விற்பனையாக இருந்தால் என்ன பண்ணிக்குவீங்க? வரவு வந்து வச்சுக்குவீங்க. அதேமாதிரி கொள்முதல் திருப்ப ஏட்டின் கூட்டுத்தொகை அடுத்த பகுதி எடுத்ததுமே அதிகமாக என்ன பண்ணிட்டாங்க? கொடுத்துட்டாங்க 200. அப்போ என்ன பண்ணிக்குவீங்க? அதுதான் கொள்முதல் திருப்ப கணக்கில் என்ன பண்ணிக்குவீங்க? 200 பற்று வந்து வச்சுக்குவீங்க. அதேமாதிரி விற்பனை ஏட்டின் கூட்டுத்தொகை அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது 300 அதிகமாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. சரியா? அது என்ன பண்ணி விற்பனை கணக்கில் 300 பற்று வைக்க வேண்டும். சரியா? 300 வந்து என்ன பண்ணிக்கணும்? பற்று வந்து வச்சுக்கணும். சரியாப்பா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு விற்பனை திருப்ப கணக்கில் 400 பற்று வைக்க வேண்டும். விற்பனை திருப்ப கணக்கில் வந்து என்ன பண்ணணும்? 400 வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பற்று வந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. பற்று வந்து வைக்கணும்னாக்கா என்ன பண்ணிக்கணும்? என்ன நடந்திருக்காங்க நடவடிக்கை? விற்பனை திருப்ப ஏட்டில் கூட்டுத்தொகை அடுத்த பக்கத்தில் எடுத்து எழுதும்போது என்ன ஆயிடுச்சு? 400 குறையா வந்து என்ன பண்ணிட்டாங்க? என்ட்ரி வந்து கொடுத்துட்டாங்க. சரியா? அதேமாதிரி 4th சம் பார்த்தீங்கன்னாக்கா இதில் எடுத்துக்காட்டு 4 முன் எடுத்து எழுதும்போது என்ன ஆயிடுச்சு? ஏற்படும் பிழைகள். பின்வரும் பிழைகள் இருப்பாய் தயாரிக்கும் கண்டறியப்பட்டவற்றை திருத்தவும் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து என்ன பெற்ற வாடகை கணக்கின் கூட்டுத்தொகை எவ்வளோ? 900 குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. சரியா? குறையாக வந்து எடுத்து எழுதிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க? பெற்ற வாடகை கணக்கில் 900. சரியா? 900 என்ன பண்ணுறாங்க? வரவு வந்து வச்சுட்டாங்க. சரியா? புரிஞ்ச பெற்ற வாடகை கணக்கின் கூட்டுத்தொகை என்னது? 900 குறைவாக வந்து இருக்கலாம், வரவு வச்சுட்டாங்க. இது என்னது? விற்பனை. சரியா? புரிஞ்சுதா? அதேமாதிரி பெற்ற வாடகை கணக்கில் கூட்டுத்தொகை என்ன ஆயிடுச்சு? 1000 அதிகமாக எடுத்துள்ளது. இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க? பற்று வச்சுட்டாங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பள கணக்கில் 1100 பற்று வைக்க வேண்டும். சரியா? 1000 பற்று வைக்க வேண்டும். நடவடிக்கை என்ன நிகழ்ந்துருக்குது? சம்பள கணக்கின் கூட்டுத்தொகை 1100 குறைவாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. 1100 வந்து என்ன பண்ணிட்டாங்க? குறைவாக வந்து எடுத்து எழுதிட்டாங்க. அதேமாதிரி சம்பள கணக்கின் கூட்டுத்தொகை 1200 கூடுதலாக எடுத்து எழுதப்பட்டுள்ளது. அப்புறம் சம்பள கணக்கில் 1100 பற்று வைக்க வேண்டும். சரி? அதேமாதிரி சம்பள கணக்கில் 1200 என்ன பண்ணணும்? வரவு வந்து வைக்கணும் அப்படிங்கிறாங்க. சரி? என்ன பண்ணணும்? வரவு வந்து வைக்கணும். சரி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு 5. சரி, எடுத்துக்காட்டு என்னது? 5. எடுத்துக்காட்டு 5 வந்து பார்க்கும்போது பேரேட்டு எடுத்து எழுதும்போது 4th சம் எல்லாத்தையும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
அதே மாதிரி எடுத்துக்காட்டு 5 பாருங்கள். பேரேட்டில் எடுத்து எழுதும்போது எழும் பிழைகள். அதில் ஃபஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் பின்வரும் பிழைகள் இருப்பாவை தயாரிக்கும் முன் கண்டறியப்பட்டனர். சரியா, அவற்றை திருத்தம் செய்யவும். சரியா, அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, தேய்மானம், கட்டடம் மீதான தேய்மானம் 5000, தேய்மான கணக்கில் எடுத்து எழுதப்படவில்லை. சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா வெங்கட்டுக்கு 2000 கூலி செலுத்தியது, கூலி கணக்கில் இருமுறை என்ன பண்ணிட்டாங்க, எடுத்து எழுதப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதில் எடுத்துக்காட்டு 25ல் கட்டடம் மீதான தேய்மானம் 5000 தேய்மானம் கணக்கில் எடுத்து எழுதப்படவில்லை. 5000 என்ன பண்ணலை, அவங்க தேய்மானத்தில் எடுத்து எழுதலை. சரியா, தேய்மானத்தில் என்ன பண்ணல, எடுத்து எழுதலை. சரியா, அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, தேய்மானக்கெல்லாம் 5000 என்ன பற்று வைக்க வேண்டும். சரியா, டெப்ரிசியேஷனை என்ன பண்ணலை, அவங்க எடுத்து எழுதலை, போஸ்ட் பண்ணல. அப்போ என்ன பண்ணிக்கணும், டெப்ரிசியேஷனாக்கெல்லாம் 5000 பற்று வச்சுக்கணும். தேய்மான கணக்கில் 5000 என்ன பண்ணிக்கணும், அவங்க பற்று வச்சுக்கணும். சரியா, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு, வெங்கட்டுக்கு 2000 கூலி செலுத்தியது, கூலி கணக்கில் இருமுறை எடுத்து எழுதப்பட்டுள்ளது. வெங்கட்டுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, 2000 கூலி கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா, எடுத்து எழுதலை, எடுத்து இருமுறை ட்விஸ்ட் டைம் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து எழுதியிருக்காங்க. அது என்ன பண்ண, கூலி கணக்கில் 2000 வரவு வைக்க வேண்டும். சரியா, கூலி கணக்கில் என்ன பண்ணிக்கணும், அதை வரவு வைக்கணுங்கிறாங்க. அதுமாதிரி நிலாவுக்கு கடனுக்கு 250க்கு சரக்கு விட்டுறது. சரியா, நிலாவுக்கு என்ன பண்ணி, கடனுக்கு சரக்கு எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, 250க்கு. சரியாக விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப்பட்ட போதிலும் பேரேட்டில் 200 எடுத்து எழுதப்பட்டுள்ளது. சரியாக என்ன பண்ணியிருக்காங்க, நிலா கணக்கில் என்ன பண்ணியிருக்காங்க, எடுத்து எழுதினாலும் என்ன பண்ணி, சரியாக விற்பனை ஏட்டில் பதிவு செய்யப்பட்ட போதிலும் பேரேட்டில் 200 எடுத்துகிட்டு 250 ரூபாய் விற்றுருக்காங்க. சரியாக விற்பனை ஏட்டில் எழுதிட்டாலும் பேரேட்டில் என்னென்னு கொடுத்துட்டாங்க, 200ன்னு சொல்லி கொடுத்து 50 ரூபாய் என்ன பண்ணணும், நிலா கணக்கில் என்ன பண்ணணும், கொண்டு வரணும். 50 பற்று வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியாப்பா, அடுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படித்து பாருங்கள். சம் போடணும். சம் பற்று என்ன வைக்கணும், வரவு குறைஞ்சதுன்னா என்ன பண்ண வைக்கணும், விற்பனை ஏற்றில் வரவு வச்சுக்கணும். அதேமாதிரி இதில் என்ன பண்ணணும்னு சொல்லி பற்று வச்சுக்கணும். அதிகரிச்சு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பண்ணிக்கணும், அதை வரவு வச்சுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணணும், நம்ம ரூல்ஸ் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, இதில் டவுட் இருந்தாக்கா ஃபோன் பண்ணி கேளுங்க. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு இதில் அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் அடுத்த சம் பார்க்கலாம். தேங்க்யூப்பா.